டிஸ்கஷன்ல கண்டிப்பா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையில இருந்து இன்னைக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேர் இதுவா போயிடுச்சு. ஈவன் வந்து ஜாப்க்கு போகும்போது அதோட இம்பாக்டை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. இது வந்து பர்த்டே அது உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேக் வாங்குவாங்க, ட்ரெஸ் வாங்குவாங்க, அந்த படம் காலி ஆகிடும். ஸோ இல்லைன்னா ஹோட்டல் போவாங்க, ட்ராவல். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அட்வான்ஸ்டு ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் பேசிக்காக பண்ணிங்கனாலே, அதாவது ஒரு சிறு சேமிப்பு திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஓரளவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அதுலேயே திரும்ப போடாமல் குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே 0 ஏஜ்ல இருக்கும் போதே இமிடியேட்டா என்ன பண்ணுவோம்னாக்கா பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஹால் கடன் வாங்கியாவது பண்றக்கூடிய, ஏன்னா அது சோஷியல் ஸ்டேட்டஸ் நினைச்சுக்கிறாங்க. குழந்தைங்களோட சேவிங்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கே வந்து சொல்லி கொடுத்தது ஒரு உண்டியல் பிக்கி பேங்க்ல தான் வந்து ஏதோ ஒரு காசு கொடுப்பாங்க, நம்ம உடனே ஓடி போய் குழந்தைங்க அதில் போட்டு சேவ் பண்ணி வைப்போம். அந்த சேவிங்ஸை இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு சேவிங்ஸ் ப்ராப்பரான ஒரு சேவிங்ஸாக இருக்கும்னா அது என்னவா இருக்கும்? எஸ்ஐபி மாதம் நீங்கள் 500 ரூபாய் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது, 100 ரூபாய் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னாக்கா அந்த சேவிங்ஸ் கன்வெர்ட் இன்டூ இன்கம் ஜென்ரேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி வெல்த் கிரியேஷனாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ வந்து சேமிப்பு அப்படின்றது வளர்ந்தக்கப்புறம் வர அந்த ஹேபிட் வந்து பழக்கமே இல்லையேங்க, எனக்கு தான் சேவிங்ஸுன்ற பழக்கமே இல்லை அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இப்பத்துலேருந்தே அந்த சேவிங் ஹேபிட்ஸை வந்து ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கான வழிகள் என்னென்னலாம் வந்து ஒரு பேரண்ட்டாக அவங்க பண்ண வேண்டியதாக இருக்குது? இது வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையிலேருந்து இன்னைக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேர் இதுவாக போயிடுச்சு. ஈவன் வந்து ஜாப்க்கு போகும்போது அதோட இம்பேக்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து சின்ன வயசில் என்ன பார்க்குறோமோ அது தானே அந்த குழந்தைங்க பெருசாக பண்ணும். இமிடியேட்டாக ஜாப்க்கு போயிட்டாங்க அப்படின்னா சேலரியை வச்சு ஒரு மொபைல் வாங்கணும், கெஜெட்ஸ் வாங்கணும், அது கொஞ்சம் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸாக நினச்சிப்பாங்க. ஸோ நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ ட்ரெஸ் பண்ணுறது ஓகே தான், அதை நிறைய அவங்க சம்பாதித்த மீறி அவங்க வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி, இது எல்லாம் வந்து எங்கே கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய சீடுனாக்கா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதுதான் நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்கும் போது எல்லா டேஸும் குழந்தைங்களும் வந்து கிளாஸஸ் அது இதுன்னு போயிடுறாங்க. ஆஃப்டர் ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் டியூஷன் போயிடுறாங்க. அவங்க வந்து எல்லாரும் இருக்க முடியும் அப்படின்னா ஒரு சண்டே தான். அட்லீஸ்ட் அந்த சண்டே ஒரு டைனிங் டேபிள் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஃபேமிலியோட உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் ஷேர் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஸோ நம்ம வீட்டில் இது பண்ணுறோம், இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இது இவ்வளோ செலவாகுது கரெக்டாக. ஸோ அதே போல் இது நான் டேடி வந்து இந்த மாதிரி வாங்கினாரு, ஸோ டேடி வந்து அவருடைய ஜாப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால கிடைச்ச அப்ரிசியேஷன், அப்போ நீயும் படிச்சதுன்னா ஒரு விஷயம் கிடைக்கும். இப்படிலாம் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு பேரண்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைல்டு அப்படின்னும் போது கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. இது வந்து பர்த்டே அது உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேக் வாங்குவாங்க, ட்ரெஸ் வாங்குவாங்க, அந்த படம் காலி ஆகிடும். ஸோ இல்லைன்னா ஹோட்டல் போவாங்க, ட்ராவல். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்க ஏதோ ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டி தாத்தா, அட்லீஸ்ட் நீ 5,000 செலவு பண்ணுங்க. ஒரு 5,000 அந்த குழந்தை பேர்லேயே போட்டால் இன்னைக்கு நீங்கள் அந்த 5,000 இன்னைக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து அது காணாமல் போய்டும். அது நம்மளுடைய கரண்ட் ஹாப்பினஸ்க்காக யூஸ் ஆகும். பட் அனதர் 5,000 இருக்குல்ல, அது வளர்ந்து காம்பவுண்டிங்கில் அது ஒரு லீட்ஸ் டு சம் லேக்ஸை கிரியேட் பண்ணும். அப்போது இது எப்போ தெரியும் அப்படின்னா, என்னுடைய குழந்தை இருக்கும்போது என்னுடைய பாட்டி தாத்தா கொடுத்தது, ஸோ அவங்க கொடுத்தது இன்னைக்கு எனக்கு இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கக்கூடிய இதில் நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணோம். இதெல்லாம் யார் பண்ண முடியும்னா அம்மாவோ அப்பாவோ தான் பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியும். ஏன்னா குழந்தை பாட்டி தாத்தா வந்தாங்கன்னா அவங்க செல்லமாக வந்து என்ன பண்ணிடுவாங்க, செலவு பண்ணட்டும்னு கொடுத்துருவாங்க. பட் அங்கே ஒரு ரெகுலேஷன் வேணும்னா இவங்க அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னைக்கு அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கொடுக்கறது தான் ஓவர் த பீரியட் வந்து அந்த அந்த அதோடைய வளர்ச்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த குழந்தைய வந்து நல்ல ஒழுக்கத்துக்கும் நல்ல ஒரு கேரக்டரும் மாறுறதுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த குழந்தை இப்போ நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா
அந்த சேவிங்ஸை வந்து அவங்க ஒரு 30% ஆகுது அட்லீஸ்ட். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு 3,000 to 4,000 எடுத்து குழந்தைங்க பேர்லயே இன்னைக்கு வந்து லைக் குழந்தைங்களோட சில்ட்ரன் எஜுகேஷன் பிளான்ஸ் இருக்கு, அண்டு சைல்டோடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு, கோல்டு அட்லீஸ்ட் நீங்க வாங்கினா கோல்டு ETF இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு ஈக்விட்டி மார்க்கெட்ல நீங்க பேசிக்கா பண்ணீங்கனாலே அதாவது ஒரு சிறு சேமிப்பு திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நீங்க ஓரளவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அதுலயே திரும்ப திரும்ப போடாம கொஞ்சம் வெல்த் கிரியேஷனுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ல போடுங்க. அப்படி பண்ணும்போது தான் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை ஒரு பீரியட் பார்க்க முடியும் அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த குழந்தை இன்னைக்கு சின்ன வயசுல இருக்கிறது, ஸோ அவங்களுடைய ஏஜ் 40-45ல இருக்கும்போது அட்லீஸ்ட் நியர்லி ஒரு கோடி கார்பஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து கன்சிஸ்டன்ஸாக எவ்ரி மந்த்தோ இல்லை பாட்டி தாத்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா எவ்ரி இயர் பர்த்டேக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ண பாருங்க. ஸோ இந்த ஹேபிட்டை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். செகண்ட் திங் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது இந்த ஃபேமிலி டிஸ்கஷனில் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இப்போது அதே போல் குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே 0 ஏஜில் இருக்கும் போதே இமிடியேட்டாக என்ன பண்ணுவோம்னாக்கா பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஹால் கடன் வாங்கியாவது பண்ணுறக்கூடிய, ஏன்னா அது சோஷியல் ஸ்டேட்டஸ் நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மணியை வந்து நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதே நீங்கள் அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் பேரண்ட்ஸோ ஏதோ செலவு பண்ணுறதுல ஒரு 1 லேக்கை நீங்கள் அதில் போட்டுட்டு அந்த 1 லேக் நீங்கள் அடுத்த 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 15லேருந்து 17 லேக்ஸ் இருக்கும். 12% ரிட்டர்ன்ஸ் எடுத்தாலே 15 to 17 லேக்ஸ் அந்த குழந்தை காலேஜ் போகும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ பேசிக்காக அப்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், பார்ட்டி பண்ணுறோம் அது பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பிளான் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு எஜுகேஷனுக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். கரண்ட் ஹாப்பினஸ் இருக்குமே தவிர நமக்கு தேவை லைஃப் லாங் ஹாப்பினஸ். இந்த பர்த்டே நீங்கள் சிம்பிளாக கூட பண்ணிட்டு போகலாம், அதை நீங்கள் பெருசாக இது எது வேணும், எது வந்து நம்ம இமிடியேட்டாக பண்ணணும், எதை வந்து ஃபியூச்சருக்கு பண்ணணும்னு அந்த ஒரு எமோஷனில் ஸ்டிக் ஆகாமல் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது அந்த சேவிங்ஸை பேரண்ட்ஸுமே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஃபாலோ பண்ணாம எல்லாமே அவங்க வந்து கிராண்டா பண்ணாங்கன்னா அந்த குழந்தைங்களுமே அதே ஹேபிட்ல தானே வளருது. அப்ப அது நாளைக்கு மேரேஜ் ஆகி அந்த குழந்தைங்க அவங்க வந்து தன்னோட சில்ட்ரனுக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் வந்து நமக்கும் வரணும், நமக்கு வந்தாதான் அந்த குழந்தைங்க அதை பார்த்து வளரும் போது சேஞ்சஸ் நிறைய இருக்கும். மேம் குழந்தைங்களோட சேவிங்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கே வந்து சொல்லி கொடுத்தது ஒரு உண்டியல் பிக்கி பேங்க்ல தான் வந்து ஏதோ ஒரு காசு கொடுப்பாங்க, நம்ம உடனே ஓடி போய் குழந்தைங்க அதில் போட்டு சேவ் பண்ணி வைப்போம். ஆனால் அந்த சேவ் பண்ணி வச்ச அந்த பிக்கி பேங்கோட அந்த காசுகளை நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சேவ் பண்ணி கஷ்டப்பட்டு சேவ் பண்ணதை ஏதோ ஒரு இதுக்கு தூக்கி கொடுக்காம அந்த சேவிங்ஸை இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அந்த ஒரு சேவிங்ஸ் ப்ராப்பரான ஒரு சேவிங்ஸாக இருக்கும்னா அது என்னவா இருக்கும்? ஸோ நமக்கு ஒரு காலத்தில் சேவிங் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இப்போ இருக்க ட்ரெண்ட், இப்போ நம்ம ஜென்சி அப்படின்னு மில்லினியல்ஸ்னு நம்ம இன்னைக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் சேவிங்ஸை தாண்டி என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு எப்பவுமே இன்ஃப்ளேஷன்றதை எல்லாருமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்ணுற விமனாக இருக்கட்டும் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு எப்பயுமே வந்து சேவ் பண்ணியிருக்கிறது பாதுகாப்பு தான். அதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எஸ்ஐபி மாதம் நீங்கள் 500 பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது, 100 பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னாக்கா அந்த சேவிங்ஸ் கன்வெர்ட் இன்டூ இன்கம் ஜென்ரேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி வெல்த் கிரியேஷனாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேங்க்ல இப்போ பிகி பேங்க்ல வச்சுருக்கீங்கன்னா பத்திரமா இருக்கும் பணம், எங்கேயாவது வளர்ந்துருக்கான்னா வளர்ந்துருக்காது, கரெக்டாக சேஃபாக இருக்கும். நமக்கு சேஃப்டின்றதை விட குழந்தைகள் எப்படி வளருது, எப்படி வளர வைக்கணும், மணியை க்ரோ எப்படி ஆகுதுன்றதை காமிக்கணும்னா இந்த குழந்தைங்களுக்கு பேர்லேயே நீங்கள் வந்து ஆதார் பேன்ல இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ஆதார் பேன் வாங்க முடியும். அப்போ அதை வாங்கிட்டு குழந்தைங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஒரு பேங்க்ல கிரியேட் பண்ணி இதையும் நீங்கள் இன்னைக்கே தட் மீன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதை கிரியேட் பண்ணிடுங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போய் ஒரு சைல்டுக்கு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை போய் காமிங்க. இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு மெமரியாக இருக்கும். இப்போ நிறைய ஸ்கூலில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளியே கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலிங்கில் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க.
ஸோ அந்த பேங்க்ஸ்லாம் எப்படின்னா ஹவு டு மானிட்டர் அண்ட் ஹவு டு ஓப்பன் தட் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஜாயிண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், புதுசாக இருக்கும். அதே போல் மணியும் வந்து அதை அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறது டெபாசிட் பண்ணுறீங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு எஸ்ஐபி பண்ணும்போது மந்த்லி 100 ரூபாவோ இல்லை 500 ரூபா போனாலே இப்போ இந்த மணி என்ன ஆகும், மார்க்கெட்டில் உங்களுக்கு இதுவாகும் போது ஈக்விட்டி, அதாவது இந்தியன் எக்கனாமிக்கில் தான் இது போகும்போது மணி வளரும். ஸோ என்னைக்கும் சேவிங்ஸ்ன்றதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணுறது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நமக்குலாம் வந்து சின்ன வயசில் உண்டியில் போட்டே பழகிட்டோம், எடுத்து சைக்கிள் வாங்குவோம் இல்லாட்டி வேறு ஏதாவது வாங்கிட்டு இருப்போம். பட் இப்போ வந்து நீங்கள் பண்ண அந்த குழந்தைங்களுக்கு தேவையான இது பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதையும் பண்ணனா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியும். இந்த பேசிக் ஒரு திங்ஸை வந்து உருவாக்க முடியும்னா ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கே அந்த ஒரு நாலேஜ் அவேர்னஸ் வந்து இப்போதான் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அதை நீங்க குழந்தைக்கே கொடுக்கும்போது இப்போ நிறைய பேர் எங்களை பார்க்க கூடிய பர்சன்ஸ் என்ன சொல்லுவாங்க, நானே இப்போதான் 35-40 ஏஜ்ல தான் இதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்றேன் அப்படின்னு. அப்போ நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை திரும்பவும் அதே குழந்தைங்களுக்கு சொல்லாம இருக்கக்கூடாதுல்ல. அப்போ குழந்தைங்களுக்கே நீங்க என்ன ஒரு 5 வயசு இருந்தாலும் சரி 10 வயசு இருந்தால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ வாரன் பஃபெட் சொல்வாரு, இன்னைக்கு அவர் வந்து ஒரு பெரிய வெல்த் கிரியேட்டர்னு தெரியும் வேர்ல்டுலயே. அவர் வந்து இன்னைக்கு 97 ஏஜ்ல இருப்பாங்க. ஸோ அவருடைய ஒரு 11 இயர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணாராம் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட். அதையே அவர் ஒரு புக்ல போட்டிருப்பாரு, இட்ஸ் டூ லேட் ஃபார் மீ அப்படின்னு. அப்ப பாத்துக்கோங்க, 11 வயசே கம்மினா நம்மளாம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. அதனால நமக்கு வந்து அந்த 0 ஏஜ்லயே உங்களுக்கு இந்த அவேர்னஸ் புரிதல் இருக்கு பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிட்டு அவங்க வளர வளர இதை காமிச்சு கொடுங்க. ஓகே, அவங்க 0 ஏஜ்ல ஒன்றும் தெரியாதுதான், வளர வளர நீங்க 5 ஏஜ்ல இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு காமிச்சு கொடுத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணும்போது இட்ஸ் ட்ரெமெண்டஸான ஒரு பெரிய அசெட்டை வந்து நீங்களும் அவங்களுடைய தாத்தா பாட்டி கொடுத்த பணமும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய அசெட்டாக என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆலமரம் மாதிரி உங்களுக்கு வளர்ந்து இருக்கிறத அந்த குழந்தைங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி. 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்றது தான் இங்கே நம்ம சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு பிரைட் ஃபியூச்சர், ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ஸ்டேபிளான ஃபியூச்சரை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது. கண்டிப்பாக. தேங்க்யூ மேம், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.